ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே டின்னருக்கு நம்ம என்ன மெனு வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சோம், எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் நம்ம வந்து சீக்கிரத்தில் ரீச் ஆக முடியும். மெதுவாக நம்ம வேகத்தில் போனால் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடாமல் போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், டக்குன்னு நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு போகலாம். மெதுவாக போனாலும் போயிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்துலாமா? அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சப்பாத்திக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா வந்து கொடுத்தோம். சூப்பராக டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு சிக்கன் சால்னாவும் சப்பாத்தியும். அப்புறம் இட்லியும் ஆர்டர் எடுத்திருந்தோம். அது கூட வந்து கார சட்னி, ஒரு சிலர் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வேர்க்கடலை சட்னியும் அன்னைக்கு வந்து செஞ்சுருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நமக்கு வந்து ஆர்டர் அப்படிங்கிறது இட்லி வந்து கிட்டத்தட்ட 30 இட்லி வந்து ஆர்டர் வந்து இருந்துச்சு. கரெக்டாக 30 இட்லி இருக்கும். அப்புறம் சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு 15 சப்பாத்தி ஆர்டர் வந்துச்சு. அதுதான் வந்து அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். சிக்கன் சால்னா வந்து நமக்கு செய்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறனால முதல் தடவை கஷ்டமாக இருந்துச்சு. செகண்ட் டே வந்து சிக்கன் சால்னா செய்யும்போது நமக்கு சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, எங்களுக்கு குவான்டிட்டி தான் சிக்கன் சால்னாக்கு வந்து எவ்வளோ எடுத்து எவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக சிக்கன் சால்னா வந்து நிறையவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிக்கன் சால்னா மட்டும் 500 ml 50 rupees அப்படின்னு சொல்லி இங்கே போஸ்ட்டும் போட்டேன். நம்மளோட ரெசிபீஸ் வந்து நிறையா சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? அது வந்து நம்மளோட டேஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க வந்து நான் இந்த மாதிரி போஸ்ட் போடவும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிக்கன் சால்னா மட்டுமே கூட என்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வாங்கும்போதெல்லாம் நம்மளோட ரெசிபீஸ் வந்து அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சனால தான் சால்னா மட்டும் கூட 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் சரி குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எப்போவுமே மக்கள் வந்து நம்மக்கிட்ட திரும்ப வந்து வாங்குவாங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுற காரணமே, உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உங்களோட குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. இது ரெண்டை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஒரு மோட்டிவாக வச்சு செய்யுங்க. சீக்கிரமே சக்ஸஸ் ஆகிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அன்றைக்கி அம்மா சுட்ட சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி தெரில. அன்றைக்கி சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. வந்த ஆர்டர் எல்லாமே செஞ்சு முடித்து பேக் பண்ணிட்டோம். இப்போ டெலிவரி கொடுக்க கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.